தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை ஆகஸ்ட் 2006. 10 வினாடிகள். 5 வினாடிகள். ரெடி, ஸ்டார்ட். அன்புமிக்க நண்பர்களே, அன்னை தெரசா பெயரில் அமைந்துள்ள இந்த குழந்தைகள் காப்பகத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை சமூக நலத்துறை அமைச்சர் என்ற முறையில் எனக்கு நல்கிய பெரியோர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் குழந்தைகள் காப்பகத்தின் தேவை பெருகி கொண்டே போகிறது. அங்கே குழந்தைகள் பராமரிக்கப்படுகின்ற போது பெற்றோரின் அன்பிலும் அரவணைப்பிலும் இருப்பது போன்ற உணர்வினை பெற வேண்டும். அத்தகைய வசதிகள் இங்கே இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. வீட்டிலேயே முடங்கி கிடந்த பெண்கள் இன்று கல்வி கூடங்களிலும் தொழிற்சாலைகளிலும் அரசு அலுவலகங்களிலும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். நவ நாகரிக வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் பொருள் ஈட்டினால்தான் வசதியான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை அமையும் என்ற எண்ணம் வேரூன்றி விட்டதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இருவரும் பணியாற்ற சென்றுவிட்டால் குழந்தையை யார் கவனிப்பது என்ற பிரச்சனை எழுகின்றது. இந்த காரணத்தினாலேயே முன்பெல்லாம் பெண்கள் வேலைக்கு செல்லாமல் இருந்தார்கள். வேலைக்கு சென்றாலும் திருமணத்திற்கு பின் அந்த வேலையை விட்டுவிடக் கூடிய நிலைமை ஏற்பட்டது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்கின்ற முயற்சியிலேதான் குழந்தைகள் காப்பகம் தோன்றியது. இது பணிக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காப்பகத்தில் குழந்தைகள் பராமரிப்பில் தேர்ச்சி பெற்ற செவிலியர்களும் ஆயாக்களும் இருக்கிறார்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க விதவிதமான விளையாட்டு பொருட்கள் இருக்கின்றன. இயற்கையான முறையில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணுகின்ற வகையில் காப்பகத்தை சுற்றி அழகிய பூச்செடிகள் வளர்க்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் இங்கே ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இளமையில் கல் என்பது ஒரு முதுமொழி. அதற்கேற்ப 5வது வயதிலேயே குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டுமென்ற சிந்தனை இருந்தது. ஆனால் இப்போது அந்த கூற்று மாறிவிட்டது. கருவிலேயே குழந்தைகள் கேட்கும் திறமை பெற்றுள்ளதாக அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். கருவிலேயே கண்ணன் உபதேசத்தை அபிமன்யு கேட்டான் என்ற மகாபாரத கதையை இது மெய்ப்பிக்கிறது. அதனால் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளின் கேட்கும் திறமையும் நினைவாற்றலையும் மேம்படுத்த முடியும் என்பது தெளிவாகின்றது. ஆகையால் இத்தகைய அமைதியான சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் எளிய முறையில் கல்வியையும் போதிக்க தகுதியான ஆசிரியர்களை நியமித்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். இங்கே பராமரிக்கப்படுகின்ற குழந்தைகளின் மருத்துவ வசதிக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற ஒரு மருத்துவரை அவ்வப்போது வந்து சிகிச்சை அளிக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். மேலும் என்னுடைய நலத்துறையின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவற்றை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்தி என் உரையை முடித்து கொள்கிறேன். ஈரோடு மாவட்ட கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் இணையத்தின் செயலாளர் திரு மு. சுதேந்திரன் சென்னை கைத்தறி இயக்குனருக்கு எழுதிய கடிதம். ஐயா, ஈரோடு மாவட்டம் கைத்தறி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி. இங்கு உள்ள மக்கள் பெரும்பாலும் நெசவு தொழிலையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வறட்சியின் காரணமாக பருத்தி உற்பத்தி குறைந்து விட்டதால் நூல் விலை
அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் துணிக்கு போதிய விலை கிடைக்கவில்லை. அதனால் கைத்தறி துணி பெருமளவுக்கு தேங்கிவிட்டதால் நெசவாளர்கள் வேலையின்றி தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்நிலையில் அரசுதான் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். வரும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு இலவச வேட்டிச் சேலைகளை அரசு வழங்கும். அதற்கு தேவைப்படும் துணிகளை இப்பகுதியில் இருந்து கொள்முதல் செய்தால் நெசவாளர்களின் துயர் ஓரளவுக்கு துடைக்கப்படும். அதோடு நியாயமான விலையில் தேவையான நூலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்ததாக மகிழ்ச்சி அடைவார்கள். இதற்கு இயக்குனர் அவர்கள் அரசுடன் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.